NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் இன்வெர்டர் சர்க்யூட்ஸ் உடைய பேசிக்ஸ் வந்து படிக்க போகிறோம். இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இன்வெர்டர் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்வெர்டர் டாபிக்ஸ் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ். ஏன்னா எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையும் இந்த இன்வெர்டர் பற்றி கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெர்டர் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்வெர்டர் கான்செப்ட்ஸ் தெரியறதுக்கு இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க ஈஸியா மற்ற புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க வித் பேசிக்ஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்வெர்டர் பார்த்துருப்போம். நம்மளோட வீட்டில் சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் கண்டிப்பாக இன்வெர்டர் வச்சிருப்பாங்க. எப்பெல்லாம் பவர் சப்ளை ஃபெயிலியர்ஸ் வருதோ அப்போல்லாம் இந்த இன்வெர்டர் யூஸ் பண்ணி நம்மளோட லைட் லோடு, அதுக்கப்புறம் மோட்டார், ஃபேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இன்வெர்டர் என்ன பண்ணுது அப்படின்னா டிசியை வந்து ஏசியை மாற்றி கொடுக்கு. நமக்கு தெரிஞ்சது பேசிக்ஸ். இன்வெர்டர்ல பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் இருக்கும். பேட்டரி தான் வந்து டிசி. அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசிஆர் கிடச்சிருது, சின்சைடல் வேவ் ஃபார்ம் கிடச்சிருது. அப்போ இந்த இன்வெர்டர் சர்க்யூட்ஸ் உடைய இன்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டிசி, இன்புட் வந்து ஃபிக்ஸட் டிசி பேட்டரி சப்ளை. அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? அவுட்புட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பியூர் சின்சைடல் வேவ் ஃபார்ம் இருக்குமா? பேசிக் இன்வெர்டர் சர்க்யூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பியூர் சின்சைடல் வேவ் ஃபார்ம் இருக்காது. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வேவா இருக்கும். பேசிக் இன்வெர்டர் சர்க்யூட் அவுட்புட் வந்து நம்ம நினைச்ச மாதிரி பியூர் சினுசைடல் வேவ்ஃபார்மா இருக்காது. அது வந்து ஒரு ஸ்கொயர் வேவ்ஃபார்மா இருக்கும். இந்த ஃபிக்ஸட் டிசியை வந்து ஸ்கொயர் வேவா மாத்துறது ஈஸி. அப்போ இந்த பேசிக் இன்வெர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டிசியை ஸ்கொயர் வேவா மாற்றும். சரியா? இப்போ நமக்கு வேண்டியது பியூர் சினுசைடல் வேவ்ஃபார்ம் வேணும். வித் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வீட்டில் உள்ள லைட், லோடு, ஃபேன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். சரியா? அவுட்புட் வந்து கண்டிப்பா சினுசைடல் வேவ்ஃபார்ம் இருக்கணும். வித் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதான் ரெக்வயர்ட் அவுட்புட். அப்போ என்ன செய்யறது? இன்வெர்டருடைய அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ், பட் நமக்கு வேண்டியது சைன் வேவ். அப்போ என்ன செய்யணும்? இந்த ஸ்கொயர் வேவை சைன் வேவை மாற்றணும். எப்படி மாத்துறது? அது சில ஃபில்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் வேவ் வந்து சைன் வேவை மாற்றி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த ஸ்கொயர் வேவ் வந்து சைன் வேவ் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். சரியா? ஸோ நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் படிச்சிருக்கீங்களா? மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபோரியர் சீரிஸ் படிச்சிருப்போம். ஃபோரியர் சீரிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த சிக்னல்ஸ், எனி சிக்னல்ஸையும் நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலண்டா சம் ஆஃப் சைனசாய்டல் சிக்னலா எழுத முடியும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு சிக்னல்ல வந்து அது ஈக்குவலண்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா சம் ஆஃப் சைனசாய்டல் சிக்னலா ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஸ்கொயர் வேவையே நம்ம என்ன பண்ணலாம்? சைன் வேவா ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வேவ்க்கு நீங்க ஃபோரியர் சீரிஸ் எடுத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் காம்பனன்ட் வரும், ஆட் ஹார்மோனிக்ஸ் வரும், ஈவன் ஹார்மோனிக்ஸ் வராது. சரி, எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஃபண்டமெண்டல் காம்பனன்ட் வரும். ஃபண்டமெண்டல் காம்பனன்ட்ங்கிறது யூனிட் ஃபீல்டு சேம். அடுத்து ஆட் ஹார்மோனிக்ஸ், தேர்ட் ஹார்மோனிக்ஸ், அடுத்து 5th ஹார்மோனிக்ஸ், அடுத்து 7th ஹார்மோனிக்ஸ், 9th ஹார்மோனிக்ஸ் வரும். இந்த எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் வேவ் கிடைச்சிரும். அப்போ இந்த ஸ்கொயர் வேவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட், தேர்ட் ஹார்மோனிக்ஸ், 5th ஹார்மோனிக்ஸ், 7th ஹார்மோனிக்ஸ், 9th ஹார்மோனிக்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும். ஈவன் ஹார்மோனிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2nd, 4th, 6th வந்து இதோட வேல்யூ வந்து 0. எதுக்கு? இந்த ஸ்கொயர் வேவ்க்கு. நீங்க மேக்ஸ்ல அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். சரியா? அப்போ ஒரு ஸ்கொயர் வேவை நம்ம சீரிஸ் சம் ஆஃப் சினுசைடலா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரியா? ஓகேவா? நமக்கு வேண்டியது என்னது? இந்த ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் மட்டும் தான் வேணும். இந்த தேர்ட் ஹார்மோனிக்ஸ், 5th ஹார்மோனிக்ஸ், 7th ஹார்மோனிக்ஸ், 9th ஹார்மோனிக்ஸ் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எலிவேட் பண்ணணும். எப்படி எலிவேட் பண்றது? அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபில்டர் சர்க்யூட்ஸ்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? எலிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சிக்னலை வந்து நான் மேத்தமெட்டிக்கலா ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்னா இது அவுட்புட் எடுத்துக்குவோம். இந்த ஆம்பிளிட்யூட் வந்து விஎஸ் எடுத்துக்குவோம். எடுத்து இதுக்கு ஃபோரியர் சீரிஸ் நம்ம எடுத்தேன் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். சம்மேஷன் ஆஃப் ஆட் ஹார்மோனிக்ஸ் 1, 3, 5, 7 ஆட் ஹார்மோனிக்ஸ் வரும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4vs/n π தான் கிடைக்கும். விஎஸ்ங்கிறது இந்த ஆம்பிளிட்யூட். இந்த ஸ்கொயர் வேவுக்கு நீங்க ஃபோரியர் சீரிஸ் எடுத்து சினுசாய்டல் ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆட் ஹார்மோனிக்ஸ் எல்லாமே வேல்யூஸ் இருக்கும், ஈவன் ஹார்மோனிக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே 0வா இருக்கும். ஓகேவா? இதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்கொயர் வேவ் டு சைன் வேவ். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஃபில்டர் சர்க்யூட்ஸ் போட்டு 3rd, 5th, 7th, 9th ஹார்மோனிக்ஸ்லாம் நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி 3rd ஹார்மோனிக்ஸ், 5th, 7th, 9th ஹார்மோனிக்ஸ் இந்த எல்லா ஹார்மோனிக்ஸும் எலிமினேட் பண்ணியாச்சு. நமக்கு அவுட்புட்ல இந்த ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் கிடைச்சிருக்கு. என்னோட குவாலிட்டி
இந்த ஹார்மோனிக்ஸா எலிவேட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது எப்படி உறுதிப்படுத்துறது, என்னோட குவாலிட்டி எப்படி செக் பண்றது அப்படின்னா டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. அந்த பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் வந்து ஓரளவுக்கு இருக்கணும். இருந்தாதான் அந்த அவுட்புட் வந்து குவாலிட்டியான அவுட்புட் அப்படின்னு அர்த்தம். சரியா? IEEE ஸ்டாண்டர்ட் படி டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் வந்து லெஸ் தென் 5% இருக்கணும். அப்படி லெஸ் தென் 5% இருந்தாதான் அந்த சிக்னல்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வீட் அப்ளையன்ஸுக்கும் இண்டஸ்ட்ரீஸ் அப்ளையன்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இன்வெர்டர் டிசைன் பண்றீங்க, அதெல்லாம் நீங்க பேட்டரி யூஸ் பண்றீங்க. அந்த பேட்டரி வந்து என்ன பண்ணுது, பேட்டரி வந்து டிசி சோர்ஸ். அந்த டிசி சோர்ஸை வந்து உங்க இன்வெர்டர் சர்க்யூட்ஸ் ஸ்கொயர் வேவ் மாத்துது. அதுக்கப்புறம் நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் வேவ் சைன் சைட்ல மாத்திட்டீங்க. இப்போ உங்க சர்க்யூட்ஸ், உங்க இன்வெர்டர் சர்க்யூட்டுக்கு நீங்க டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. அது கிரேட்டர் than 5% இருந்துச்சுன்னா உங்க இன்வெர்டரை வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. வீட்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதை ப்ராடக்டா வெளிக்கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்க இன்வெர்டர் சர்க்யூட்டுடைய டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் கிரேட்டர் than 5%. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடிஷனலா இன்னொரு ஃபில்டர் ஏதாவது போட்டு டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் அந்த இன்வெர்டருக்கு லெஸ் தென் 5% வர்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணணும். லெஸ் தென் 5% வர மாதிரி டிசைன் பண்ணா மட்டும்தான் உங்க இன்வெர்டரை ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ அந்த டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர்ங்கிறது உங்க இன்வெர்டர் சர்க்யூட்டோட குவாலிட்டியை வந்து அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இதான் பேசிக்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்வெர்டர்ஸ். இன்வெர்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ். ஒன்னு வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர், இன்னொன்று வந்து கரண்ட் சோர்ஸ் இன்வெர்டர். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்டர் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா மூணா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் பிரிக்கலாம், ரெண்டாவது 3 ஃபேஸ் இன்வெர்டர், அடுத்தது பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டர். இந்த சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து ஹாஃப் பிரிட்ஜ் இன்வெர்டர், இன்னொன்னு வந்து ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டர். இதையுமே பேஸ்ட் ஆன் லோட பொறுத்து திரும்ப நம்ம ஃபர்தரா டைப்ஸ் பிரிக்கலாம். எப்படின்னா ஆர் லோடா இருந்தா எப்படி இருக்கும், எல் லோடா இருந்தா எப்படி இருக்கும், ஆர் லோடு ஆர்எல்சி லோடு, இந்த மாதிரி 4 டைப்பா பிரிக்க முடியும். இதே மாதிரி ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கும் 4 பிரிக்கலாம், ஆர் லோட், எல் லோட், ஆர்எல் லோட், ஆர்எல்சி லோட். இந்த லோட பொறுத்து பிரிச்சுக்கலாம். 3 ஃபேஸ் இன்வெர்டர் வந்து ரெண்டா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து 180 டிகிரி கனெக்ஷன் மோட், இன்னொன்று வந்து 120 டிகிரி கனெக்ஷன் மோட். ஓகேவா? அடுத்து பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டர் வந்து மூணா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து சிங்கிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டர், ரெண்டாவது வந்து மல்டிபிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டர், தேர்ட் வந்து சினுசைடல் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டர். அப்படி சொல்லி மூணா பிரிச்சுக்கலாம். இதுதான் டைப்ஸ் ஆஃப் இன்வெர்டர்ஸ். ஓகேவா? இங்க எல்லா டைப்ஸோட இன்வெர்டரும் உங்களுக்கு தெரியணும், கான்செப்ட்ஸ் வந்து. ஓகேவா? எக்ஸாமினேஷன்ஸ் போகும்போது இது எல்லா டைப்ஸ் இன்வெர்டரும் உங்களுக்கு தெரியணும். நம்ம வர வீடியோவில் ஒவ்வொரு இன்வெர்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ். இந்த இன்வெர்டர்லாம் அனலைஸ் பண்றதுக்கு சில பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்வெர்டர் சர்க்யூட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டர் சர்க்யூட்ஸ். சரியா? இதுல பாத்தீங்கன்னா இந்த T1 D1 இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பைடைரக்ஷனல் சுவிட்ச், அதே மாதிரி T2 D2 இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பைடைரக்ஷனல் சுவிட்ச். T1 தைரிஸ்டர், D1 டயோடு. மொத்தம் அந்த சர்க்யூட்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 பைடைரக்ஷனல் சுவிட்ச் இருக்கு. ஓகேவா? இதோட ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தைரிஸ்டர் வந்து வெளியே இருந்து நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா ஆன் ஆகும். அப்படிதானே? இதை வந்து எக்ஸ்ட்ரா வெளியே இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆன் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் பண்ணுவாங்க. அல்டர்னேட்டிவா ஆன் அண்ட் ஆஃப் அல்டர்னேட்டிவா நம்ம பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், ஏதாவது ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி மாத்தி ஒரு ஃபிக்ஸட் டூரேஷன்ஸ்ல இந்த ரெண்டையும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆன் பண்ணுவாங்க, அல்லது இந்த ரெண்டையும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆன் பண்ணுவாங்க. மாத்தி பண்ணுவாங்க. இது ஆன்ல இருக்கும்போது இது ஆஃப்ல இருக்கும், இது ஆஃப்ல இருக்கும்போது ஆன், அந்த மாதிரி மாத்தி ஆன் ஆஃப் பண்ணுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 0 to π அந்த ஒரு பீரியட்ல வந்து T1 T2 வந்து ஆன் பண்ணிடுவாங்க. வெளியே மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து ட்ரிகர் பல்ஸ் கொடுத்து என்ன ஆன் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல T3 T4 வந்து ஆஃப்ல இருக்கும். சரியா? அப்போ இது ரெண்டு ஆன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிசி சோர்ஸ்ல இருந்து சப்ளை இந்த தைரிஸ்டர் T1 வழியா லோடுக்கு வரும். பிளஸ் டு மைனஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் ஒரு கிரியேட் பண்ணிடும். அடுத்து இது 0 to π வரை நடக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, π to 2π வரை இந்த T1 T2 வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க, T3 T4 வந்து ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ண என்ன ஆகும், இந்த சோர்ஸ்ல இருந்து கரண்ட் வந்து இந்த வழியா லோடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல நெகட்டிவ்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், வோல்டேஜ் நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். 0 to π வரை பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும், π to 2π வரை நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். அதாவது இந்த T1 T2 வந்து ஆன் ஆகும்போது பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும், T3 T4 வந்து ஆன் ஆகும்போது நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ இந்த டிசி சோர்ஸ் வந்து எப்படி ஒரு ஸ்கொயர் வேவா நமக்கு கிடைக்கும் அவுட்புட்ல. சரி, இது பேசிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ், இன்வெர்டர் ஆப்ரேஷன்ஸ். இதுல முக்கியமா என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இதோட அவுட்புட் வந்து ஒரு ஸ்கொயர் வேவா இருக்கிறதுனால கண்டிப்பா அவரேஜ் வேல்யூ வந்து 0 இருக்கும். ஸோ அதனால அவரேஜ் வேல்யூ பார்க்க வேண்டிய தேவையில்லை. பேராமீட்டர்ஸ் என்ன பேராமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ். இந்த அவுட்புட் வோல்டேஜுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேராமீட்டர்.
ரெண்டாவது வந்து ஆர்எம்எஸ் அவுட்புட் கரண்ட். இந்த அவுட்புட் கரண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இது எதை பொறுத்திருக்கோம்னா இந்த லோடை பொறுத்திருக்கும். ரெசிஸ்டோட இருந்ததுன்னா அப்படியே வோல்டேஜை ஃபாலோ பண்ணும். அடுத்து மூணாவது ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ். இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஃபோரியர் சீரிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுது. சரியா? ஸோ எல்லா இன்வெர்டர்ஸ்க்கும் நம்ம கண்டிப்பா ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் வேணும். ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணாதான் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கமாண்ட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் கரண்ட். அந்த அவுட்புட்ல அவருடைய ஃபண்டமெண்டல் கமாண்ட் வோல்டேஜும் கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபிஃப்த் பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ஃபேக்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாராமீட்டர்ஸ். இந்த பாராமீட்டர் தான் இந்த இன்வெர்ட்டரோட குவாலிட்டியை வந்து சொல்லக்கூடியது. சரியா? இந்த டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் கமாண்ட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் அது ஒரு ஃபோர்த் பாராமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா அவரேஜ் வேல்யூ ஆஃப் சுவிட்ச் ஆர் சோர்ஸ் கரண்ட். இந்த சுவிட்ச் வழியாக போகக்கூடிய அவரேஜ் கரண்ட். அடுத்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் சுவிட்ச் ஆர் சோர்ஸ் கரண்ட். அது ஒரு பாராமீட்டர் எடுத்துக்கிட்டோம். அடுத்து எய்த் பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா அவரேஜ் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல் கமாண்ட் ஆஃப் சோர்ஸ் அண்ட் சுவிட்ச் கரண்ட். சரியா? அடுத்து 9 பார்த்தீங்கன்னா பவர் டெலிவர்டு பை சோர்ஸ் ஆர் பவர் அக்ராஸ் லோடு. இது 9வது பாராமீட்டர். அடுத்து 10வது பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கமாண்ட் ஆஃப் பவர் டெலிவரி சோர்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பவர் அக்ராஸ் லோடு. இந்த 10 பாராமீட்டர்ஸ் ஒவ்வொரு இன்வெர்ட்டருக்கும் முக்கியம். இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்வெர்ட்டருக்கும் இந்த 10 பாராமீட்டர் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு இன்வெர்ட்டருக்கும் ஒவ்வொரு பாராமீட்டர் அனலைசிஸ் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பட் ஒவ்வொரு இன்வெர்ட்டருக்கும் இந்த 10 பாராமீட்டர்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பாக வேணும். ஃபண்டமெண்டல் கமாண்ட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் வேணும். அதுக்காக தான் தேர்ட் ஃபோர்த் பாராமீட்டர் வருது. ஓகேவா? அடுத்து டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல் ஹார்மோனிக் காம்போனன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் இன் த அவுட்புட். சரியா? ஸோ அப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா V0 RMSங்கிறது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது R0 1 RMS. இந்த ஒன்னுங்கிறது ஃபண்டமெண்டல் காம்போனன்ட். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் ஆஃப் அவுட்புட்னு எடுத்துக்கிறேன். அடுத்து V0 H. V0 Hங்கிறது அதர் ஹார்மோனிக்ஸ். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அதர் ஹார்மோனிக்ஸ் காம்போனன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த டெஃபினிஷன் படி இது எப்படி எழுதலாம் அப்படின்னா THT டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் எது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல் ஹார்மோனிக் காம்போனன்ட் டு தி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட். இப்படி டிஃபைன் பண்ணலாமா? ஸோ இதை வந்து இன்னொரு விதமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜுக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் வந்து இது சொல்லணும். சரியா? இதை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதலாம். இதுல ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஹார்மோனிக்ஸ் ஃபேக்டர். அது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் டு தி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் இப்படி டிஃபைன் பண்றாங்க. இந்த மாதிரி இப்படி எழுதிக்கலாம். இது எப்படி சார் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ நமக்கு தெரியும் ஃபோரியர் சீரிஸ் படி ஒரு சிக்னல்ல வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா சம் ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் அண்ட் ஹார்மோனிக் காம்போனன்ட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சிக்னல் எடுத்துக்கிறேன் V0 ஆஃப் ஒரு சிக்னல்ஸ் எல்லாமே சைனசாய்டல் ரெப்ரசென்டேஷன். சரியா? V0 ஆஃப் 1Tங்கிறது ஃபண்டமெண்டல் காம்போனன்ட், எல்லாமே ஹார்மோனிக்ஸ் காம்போனன்ட். ஒரு சிக்னலை வந்து அப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். V0 ஆஃப் 1Tங்கிறது ஃபண்டமெண்டல் காம்போனன்ட், மற்ற இதெல்லாம் ஆல் ஹார்மோனிக்ஸ் காம்போனன்ட். இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறேன்னா சம் ஆஃப் ஆல் ஹார்மோனிக்ஸ் எடுத்துக்கிறேன். V0 H எடுத்துக்கிறேன். இந்த சம்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆல் ஹார்மோனிக்ஸ் உடைய சம் எல்லாத்தையுமே V0 H எடுத்துக்கிறேன். சரி, அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாமா? V0 ஆஃப் T is equal to ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் பிளஸ் ஆல் ஹார்மோனிக் காம்போனன்ட். இப்போ இதுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? V0 ஸ்கொயர் RMS is equal to V0 1 ஸ்கொயர் RMS plus V0 H ஸ்கொயர் RMS. சரி, இதுமே ஆர்எம்எஸ் வேல்யூ எடுத்து அப்படி வருமா? ஸோ இதை சிம்பிளை பண்றேன். நமக்கு என்ன வேண்டியிருக்கு? ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல் ஹார்மோனிக் காம்போனன்ட் வேண்டியிருக்கு. அப்போ இதுல ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல் ஹார்மோனிக் காம்போனன்ட் கண்டுபிடிக்கிறேன். நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்றேன்? இந்த வேல்யூ வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ல டிவைட் பண்றேன். இந்த மாதிரி டிவைட் பண்றேன். ஸோ இதை சிம்பிளை பண்றேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கிடைக்குமா? இதை ஃபர்தரா சிம்பிளை பண்றேன். இந்த மாதிரி கிடைக்கும். கிடைச்சிச்சா? இது ஒரு சிக்னல் வந்து ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் ஹார்மோனிக் காம்போனன்ட் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அது ஆர்எம்எஸ் வேல்யூ எடுத்து இந்த மாதிரி வருது. இதுல இருந்து அப்படியே சிம்பிளை பண்றேன். சரியா? இதுல வந்து ஹார்மோனிக்ஸ் ஃபேக்டர் G நான் டிஃபைன் பண்றேன். இந்த மாதிரி G is equal to RMS value of fundamental component to the RMS value of output. இதில் சப்ஜெக்ட் பண்றேன். சப்ஜெக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்? டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் equal to root of 1 by G square minus 1 கிடைக்கும். இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இதான் பேசிக்ஸ். இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதை அவங்க போஸ்ட் பண்ணுங்க.
உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டாக ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக நம்ம வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் நாலேஜ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.